நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமாகும். இந்த திட்டம் என்பது என்னவென்றால், அரசு பள்ளியிலே படித்த அனைத்து மாணவ மாணவியரும் உயர்கல்வி படிக்க வேண்டும். அவர்கள் அனைவரின் வாழ்வும் உயர்வான நிலையை எட்ட வேண்டும். ஒரு மாணவனை கூட நம்ம அரசு பள்ளியில படித்த மாணவன் 12ஆம் வகுப்போடு தன்னுடைய கல்வியை முடித்து விடக்கூடாது. அவன் உயர்கல்வி கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்டத்தில் எத்தனை மாணவர்கள் உயர்கல்வி அரசு பள்ளியிலே படித்து உயர்கல்விக்கு சென்றிருக்கிறார்கள். உயர்கல்விக்கு செல்லாத மாணவர்களை அழைத்து முகாம் நடத்தி நம்முடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளின் பிரதிநிதிகளை இங்கே வர சொல்லி எந்தெந்த கல்லூரிகளிலே எவ்வளவு இடங்கள் இன்றும் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ அந்த குழந்தைகளை அங்கே சேர்ப்பதற்காக இவர்கள் இருவரையும் சந்திக்க வைக்கிற நிகழ்ச்சி தான் இந்த உயர்வுக்கும் படி என்ற நிகழ்ச்சி. நம்முடைய மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை இதுவரை 4 முறை நடத்திவிட்டோம். ஒரு வருவாய் கோட்டத்திற்கு 1, நம்முடைய வேலூர் வருவாய் கோட்டத்திற்கு 1, காட்பாடி என்று 2 முறை நடத்தினோம். இந்த தடவை பார்த்தோம், இனி பிளாக் வைஸா நடத்திடுவோம். ஒவ்வொரு பிளாக்லையும் நடத்துவோம் அப்படின்னு இன்னைக்கு வேலூர் பிளாக்ல தொடங்கி வரிசையாக ஒவ்வொரு வட்டாரத்திலும் இந்த நிகழ்ச்சி இந்த 3 வாரத்தில் நடைபெறும். நம்முடைய மாவட்டத்திற்கு இன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸும் கொடுக்கிறோம். நம்ம மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகள்ல எந்தெந்த கல்லூரியில இன்னும் எத்தனை சீட்டு வேக்கண்டா இருக்கு. தயவு செய்து நீங்கள் அனைவரும் இங்க இருக்கிற பெற்றோர்களும் உங்கள் மாணவர் மாணவியரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க. அதாவது படிக்கிறது ஒண்ணுதான். 12ஆம் வகுப்போடு நம்முடைய படிப்பை நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து படிக்க வேண்டும். கல்லூரி படிப்பை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு கண்டிப்பாக மேம்படும். நம்முடைய தமிழக அரசு புதுமை பெண் என்ற திட்டத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவியர் உயர்கல்வி எத்தனை ஆண்டுகள் படித்தாலும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் 8000 மாணவிகள் இதுபோல் கடந்த 2 ஆண்டுகளாக இத்திட்டத்தை பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த ஆண்டு தமிழ் புதல்வர் என்று தமிழ் மீடியத்திலே படித்த அரசு பள்ளி மாணவர் 12ஆம் வகுப்புக்கு பின்னர் உயர்கல்வி படிக்கும் பொழுது அவனுக்கு மாதம் 1000 ரூபாய். இத்தனை ஆண்டுகள் உயர்கல்வி படித்தால் அத்தனை ஆண்டுகள் கொடுக்கும் சிறப்பு திட்டம். நம்முடைய மாவட்டத்தில் 5000 மாணவர்கள் இத்திட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்கள் அனைவரும் இதெல்லாம் நம்முடைய தமிழக அரசினுடைய சிறப்பு திட்டமாகும். அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவியர் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசினுடைய சிறப்பு திட்டங்களாகும். வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத மிகச் சிறப்பான திட்டம் இந்த திட்டம். நீங்கள் அனைவரும் உயர்கல்வி படித்து உங்களுடைய இந்த திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய வாழ்வும் மேம்பட வேண்டும் என்பதுதான் தமிழக அரசினுடைய நோக்கமாகும். ஆக நீங்கள் அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி நல்ல முறையிலே படித்து வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய அரசின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் வாழ்த்து